அஜித்குமார் குடும்பத்தினர் நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 2 நாட்களாக நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது அஜித்குமார் குடும்பத்தினர் நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அஜித்குமார் குடும்பத்தினர் நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். லாக்அப் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினர் தற்போது நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணைக்காக மதுரை மாவட்ட நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அஜித்குமாரின் தாயார் மாலதி, தம்பி நவீன் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஷ். மாவட்ட நீதிபதி விசாரணை செய்து வருகிறார். அதில் அஜித்குமார் தாயார் மாலதி மற்றும் தம்பி நவீன்குமார் ஆகியோர் விசாரணைக்கு வருகை புரிந்து சாட்சிகள் அளித்து வருகின்றனர், விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அஜித்குமார் கொலை வழக்கு கோவில் காவலர்களான பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோவில் பாதுகாப்பு அலுவலரும் சிசிடிவி கண்காணிப்பாளருமான சீனிவாசன் ஆகிய 4 பேரிடம் நேற்று மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் ஆகியோருடன் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று 2வது நாளான கோவில் அறநிலைத்துறை அலுவலரான பெரியசாமி தனிப்படையில் தாக்கிய வீடியோவை பதிவு செய்த சத்தீஸ்வரன், கோவில் அலுவலரான பிரபு, கார்த்திக் ராஜா ஆகியோரிடம் விசாரணை நடந்து வருகிறது. காலை 8:45 மணி முதல் தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு கடந்து விசாரணை நடந்து வருகிறது. இதனிடையே ஏடிஎஸ்பி சுகுமாரன், திருப்போணம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு தொடர்பாக ஆவணங்களும் பெறப்பட்டது. இந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக மாவட்ட நீதிபதியின் விசாரணைக்காக உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் மாலதி மற்றும் அவருடைய தம்பியான நவீன்குமார் ஆகியோர் இருவரும் வருகை தந்து நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷிடம் சாட்சியம் அளித்து வருகின்றனர்.